இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சாது சுந்தர் சிங் 1889 இந்தியாவினுடைய பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தார். அவரது குடும்பம் சீக்கிய மதத்தை சார்ந்தது. ஆங்கிலம் கற்றுக்கொள்ள அவர் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி பள்ளியிலும் பயின்றார். அவருடைய 14வது வயதில் அவருடைய தாயார் இறந்து விடுகிறார். அவர் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்து விரக்திக்கு ஆளாகிறார். அந்த ஒரு தருணத்தில் தான் அவருடைய விசுவாசம் பெரும் நெருக்கடியை சந்திக்கிறது. அவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என நினைக்கின்றார். இது அவரை இறைவனை தேடும் ஒரு பாதைக்கு இட்டு செல்கின்றது. இந்த ஒரு தருணத்தில் தான் 1903ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் குளிர்காலத்தினுடைய ஒரு இரவிலே, கடவுளே நீர் இருந்தால் இன்று இந்த இரவு உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் என்று அவர் ஜெபிக்கின்றார். விடியற் காலை ரயில் கடந்து செல்லுகின்ற அந்த நேரம் நெருங்கி வருகின்றது. அந்த லூதியானா எக்ஸ்பிரஸ் ரயிலிலே அவர் தற்கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கின்றது. அந்த ஒரு தருணத்திலே அவரது அறை திடீரென்று ஒரு அபூர்வமான ஒளியால் நிரம்புகின்றது. அவர் முன் ஒரு உருவம் தோன்றுவதை பார்க்கின்றார். அங்கு ஒரு குரல், எவ்வளவு காலம் என்னை மறுப்பார், உனக்காக என் உயிரை கொடுத்தேன். அந்த உருவத்தின் கைகளில் ஆணிகளால் துளைக்கப்பட்ட துளைகள் இருப்பதை பார்க்கின்றார். அவர் வழிபட்டு வந்த பாரம்பரிய தெய்வங்களை காண்பார் என எதிர்பார்த்தவர் அன்று அதற்கு பதிலாக இயேசுவை கண்டார். உண்மையிலேயே இயேசு அன்றும் இன்றும் என்றும் உயிருடன் வாழ்கின்றார் என்பதை அவர் உணர்ந்தார். அன்று அவர் அந்த காட்சி அவர் கண்முன்னிலிருந்து விலகியது. ஆனால் அந்த காட்சி தந்த உள்ளார்ந்த ஒரு அமைதி, உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையிலே என்றும் நிலைத்திருக்கின்றது. இது சுந்தருக்கு வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு பெரிய நிகழ்வாக இருந்தது. அவருடைய குடும்பத்தார் இந்த புதிய விசுவாசத்தின் நிமித்தமாக அவரை வெறுக்கிறார்கள். ஆனால் அவர் திருமுழுக்கு பெற்று காவி அணிந்து இந்தியா மட்டுமல்லாது பல நாடுகளுக்கும் சென்று கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார். இந்த சுந்தர் சிங்கின் இதயம் பல ஆண்டுகளாக தயக்கத்தால் மூடப்பட்டிருந்தது. அவர் இருளில் இறைவனை தேடிக் கொண்டிருந்தார். ஆனால் கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்திய போது தயக்கமின்றி உடனடியாக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்களும் தயக்கமின்றி திறந்த இதயத்துடன் ஆண்டவரை வரவேற்க நம்மை தயார்படுத்த அழைக்கின்றன. இன்றைய திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மகிழ்ச்சியினுடைய ஞாயிறிலே இறைவனை வரவேற்க, அதாவது நம்முடைய மகிழ்ச்சி நிரந்தரமாக நிலையாக இருக்க, நம்முடைய வாழ்விலே தடையாக இருக்கின்ற எல்லா தயக்கங்களையும் தூக்கி எறிவதற்கு நாம் அழைப்பு பெறுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே யோவான் சிறையில் இருந்த பொழுது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்கள் மூலமாக, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்கின்றார். இது அவர்களுக்கு மட்டுமன்றி நமக்கும் தருகின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஏன் சிறையிலிருந்து திருமுழுக்கு யோவான் இத்தகைய கேள்வியை கேட்கின்றார்? இதோ இறைவாக்கினர், பாலைவனத்தில் குரல் கொடுத்தவர், மரியாவின் வார்த்தையை கேட்டபோது தாயின் கருவிலே தொல்லியவர். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 41வது இறைவசனம். இப்போது சந்தேகத்தோடு போராடுகின்றார். இது நேர்மையான மற்றும் மனித தருணங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை முழுமையாக புரிந்து கொள்ள நாம் 3 காரணங்களை இங்கு குறிப்பிடலாம். முதலாவதாக, உடனடி தீர்ப்புக்கான எதிர்பார்ப்பு. மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 12வது இறைவசனத்தில் அவர் தன் சுலகை கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என யோவான் எடுத்துரைப்பது மெசியா நீதிமான்களையும் பாவிகளையும் பிரித்து உடனடியாக தீர்ப்பை கொண்டு வருவார் என்ற எதிர்பார்ப்பின் அடையார்.
ஆக திருமுழுக்கு யோவானிடம் வரவிருக்கின்ற மெசியா உடனடி தீர்ப்பை அளிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் சிறையிலிருந்து இயேசு வரி வசூலிப்பவர்களுடனும் பாவிகளுடனும் உணவருந்துவதையும் மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 10 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள், தொழுநோயாளிகளை தொடுவதையும் மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 3வது வசனம், விபச்சாரத்தில் பிடிப்பட்டவரை மன்னிப்பதையும் லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36 உள்ள இறை வார்த்தைகள், இவை அனைத்தையும் யோவான் கேள்விப்பட்டு தீர்ப்பு எங்கே என நினைக்கின்றார். மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று, நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 10வது வசனம் என்ற இந்த வார்த்தைகள் நிறைவேறாத நிலையில் குழப்பத்தோடு வரவிருப்பவர் நீர்தாமா என தன் சீடர்கள் வழியாய் திருமுழுக்கு யோவான் கேட்கின்றார். இதை நாம் முதலாவது காரணமாக குறிப்பிடலாம். இரண்டாவது காரணம் ஒரு தனிப்பட்ட ஏமாற்றம். யோவான் ஏரோதின் சிறையில் இருந்தார். அதிகாரத்திடம் உண்மையை பேசியதற்காக மரண தண்டனை எதிர்கொண்டிருந்தார். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 3 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். இந்த ஒரு பின்னணியிலே இயேசு உண்மையிலேயே மெசியா என்றால் ஏன் தன்னை விடுவிக்கவில்லை? விடுவிப்பவரை தானே நான் அறிவித்தேன் என்ற ஒரு தனிப்பட்ட துன்பமும் ஏமாற்றமும் அவருள் இருந்திருக்கலாம். இயேசுவுக்கு நோயாளிகளை குணப்படுத்தவும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கவும் வல்லமை இருந்தது. என்னை ஏன் விடுவிக்கவில்லை என்ற ஒரு ஆழமான கேள்வியை தன்னுள் அவர் எழுப்பியிருக்க வேண்டும். அதனாலே வரவிருப்பவர் நீர்தாமா என தன் சீடர்கள் வழியாய் அவர் கேட்டிருக்கலாம். மூன்றாவதாக தன் சீடர்களினுடைய மனநிலை. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளிலே யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் யோவானின் சீடர்கள் அவரிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார். இந்த வார்த்தைகள் பொறாமை மற்றும் போட்டி உணர்வினுடைய அடையாளமாக இருக்கின்றது. அவர்களது குருவை விட இயேசு வளர்கிறாரே என்ற சீடர்களினுடைய அந்த மூடிய இதயத்தை, மனநிலையை நமக்கு அது சுட்டி காட்டுகின்றது. இத்தகைய தன் சீடர்களின் மனநிலையை மாற்றுவதற்காக, அவர்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக தான் அறிவித்தவரை யார் என அவரையே முழுமையாக ஏற்றுக்கொள்ள இயேசு இங்கு அனுப்புகிறார். இயேசு அவர்களின் தயக்கங்களுக்கு நல் மருந்தாக மாறுகின்றார். தயக்கமின்றி அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அழைப்பு தருகின்றார். திருமுழுக்கு யோவான் இத்தகைய குழப்பத்தோடு தயக்கத்தோடு அந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் இயேசுவினுடைய பதில் அவரை உயர்த்துவதாக இருக்கின்றது. இயேசு அவர்களுக்கு பதிலளிக்கின்றார். எப்படி? முதலாவதாக விவிலியத்தில் இருந்து அவர் சான்று தருகின்றார். இன்றைய முதல் வாசகம், அதாவது எசேயா இறைவாக்கினை எழுதிய அந்த நூலினுடைய 35வது அதிகாரம் 5 முதல் 6 வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளை இயேசு நேரடியாக மேற்கோள் காட்டுகின்றார். அதை தான் இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. இதில் இயேசு இறைவாக்கினர் எடுத்துரைத்தபடியே இங்கு யாவும் நிறைவேறுவதாக குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக இயேசு யோவானை அங்கீகரிக்கின்றார். அவர் சீடர்களை அனுப்பிய பின் யோவானை விமர்சிக்கவில்லை, மாறாக ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என அவர் எடுத்து கூறுகின்றார். மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என புகழ்கின்றார். இங்கு இயேசு யோவான் வரவேண்டிய எலியா என உறுதிப்படுத்துகின்றார். ஆக வரவிருப்பவர் நீர்தாமா என்னும் யோவானின் தயக்கம் அவருக்கு ஆசீர்வாதமாக மாறுகின்றது. என்ற 2ஆம் வாசகத்தில் எடுத்துரைப்பதைப் போல யோவானினுடைய அந்த பொறுமைக்கான பரிசாக இது பார்க்கப்படுகின்றது. இங்கு அவரது சீடர்களும் இயேசுவை தயக்கமின்றி முழுமையாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, என்று நமது வாழ்விலும் இறைவனை ஏற்றுக்கொள்ள எண்ணற்ற தயக்கங்கள் இருக்கின்றன. மாறி வரும் இந்த மாய உலகில் நம்முடைய பல்வேறு அடிமைத்தனங்கள் நம்மில் தயக்கங்கள் உருவாக காரணமாக இருக்கின்றன.
குறிப்பாக நாம் பயன்படுத்துகின்ற மொபைல் போன்களும், அதனால் நாம் மூழ்கி இருக்கின்ற சமூக வலைத்தளங்களும் நம்மில் தயக்கங்கள் உருவாகுவதற்கு காரணமாக அமைகின்றன. நுகர்வு கலாச்சாரத்திற்கும், பணத்திற்கும், பொருளுக்கும், மதுவுக்கும், பெயருக்கும், புகழுக்குமான நம்முடைய அடிமைத்தனங்கள் இறைவனை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள மிகப்பெரிய தடையாக மாறிவிடுகின்றது. இந்த உலக நடையின்படி நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் உடனடியாக இறைவன் செவி கொடுக்க வேண்டும் என நினைப்பதும், அவை நடக்காவிட்டால் நம்பிக்கையை இழந்தும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய தடைகளை இன்றைய நாளிலே நாம் உடைத்து எறிவோம். வரவிருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு நம்மை தயாரிக்கும் விதமாக நம்முள் இருக்கும் விசுவாசத்திற்கான மற்றும் கிறிஸ்தவ வாழ்விற்கான தயக்கம் என்னும் அந்த தடைகளை இந்த நாளிலே நாம் உடைத்தெறிய அழைப்பு பெறுகின்றோம். இறைவனின் அழைப்புக்கு தயக்கமின்றி செவிசாய்த்த ஆபிரகாமை போல, இதோ ஆண்டவருடைய அடிமை இந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக்கட்டும் என்று தயக்கமின்றி எடுத்துரைத்த அந்த மரியாதை போல நாமும் தயக்கமின்றி நம்முடைய இறை அழைப்புக்கு ஆம் என்று சொல்லுவோம். இறைவனை இருளில் தேடாமல் நமக்காக வரவிருக்கின்றவரை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்வோம். மூடிய நம்முடைய இதயங்களை திறப்போம். வரவிருக்கும் இறைவனை தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டால் இயேசு எடுத்துரைப்பதைப் போல நாமும் பேறு பெற்றவர்கள் ஆவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.